நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் சைலண்டா உட்காந்து இருக்காங்க. சும்மா இருக்கிற குழந்தைய சீண்டி விட்டு பார்த்தா என்ன பண்ணும், கதறி கதறி அழுல. அந்த மாதிரி தாங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, கேடு கெட்ட ராஜேஸ்வரி. அவ வர்றதோட மட்டும் இல்லாம வந்து வெண்பாவை ரொம்பவே சீண்டல் பண்ணி வெண்பாவை 2-3 அடி அடிச்சிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களோட என்ன குறிக்கோள் எல்லாமே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, எப்படியா நம்ம மல்லி கிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்கணும். அதனால மல்லி வெறிச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மல்லி பெரியப்போம்ல, நம்ம எது சொன்னாலும் அதர மாட்டா, நம்மளாவும் ஒரு பக்கம் அதட்டி ஓரங்கிறப்ப, அதனால அவகிட்ட நம்ம பேச்சு நம்மளோட பாட்சா செல்லுபடி ஆகாது. நம்ம யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம இப்ப போய் இந்த இடத்துல பேசின்னு இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றதான் ஒரு சின்ன கான்செப்டா போக போகுதுங்க. அப்படி இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க அடி வந்து எல்லாமே கரெக்டா விஜய் பாத்துறாரு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச விஜய், இது வரைக்கும் நான் உங்களை மலை போல நம்பினேன், நீ தான் என் அக்கா எல்லாமே நல்லதா பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஆனா இவ்வளவு சீப்பா இவ்வளவு கேவலமா மட்டமா இறங்கி நீங்க அந்த மாதிரி குழந்தையெல்லாம் அடிச்சு துன்புறுத்தின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. மல்லி சொன்னது உண்மைதான், ஆனா நான் ஒரு பேச்சை கேட்கல. உங்க மேல அந்த அளவுக்கு ஒரு மரியாதை வச்சிருந்தா, ஒரு ஆகாயத்துல உயரத்துல தூக்கி உங்களை வச்சிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தாங்க இன்னும் தெரிய போகுது என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லிகை இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, இதுக்கு மேல எண்ணி வெண்பா பிரிக்க பாத்தீங்கன்னா உங்க 2 பேரோட நிலைமை என்ன ஆகுன்னே சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க வந்து மல்லிகிட்ட வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை கேட்கறாங்க. உனக்கு வீடியோ ஆதாரம் நான் தர மாட்டேன், நீ இதுக்கு மேல எங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, எங்க 2 பேருக்கு எதனா பிரச்சனை வச்சுன்னா அடுத்த செகண்டே நான் போலீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடவுள் மேல பாரதா போட்டுதாங்க நடந்தாகணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் தாலி கொக்குற ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எல்லாரும் காத்துன்னு இருந்தோம். அந்த தாலி கொக்குற ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடக்க போகுதுங்க. இதுக்கு மூலதனமா மூல காரணமா முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க. அடடே, அவ போயிட்டு எங்கன்னா மண்டிய ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுப்பாளே தவிர இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்னங்க பண்றது, காலம் நேரம் யாருக்கு சாதகமா இருக்கோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ராஜேஸ்வரிக்கு சாதகமா இருந்துச்சு கெடுகட்டலுக்கு, இப்ப நம்ம நல்ல தங்கமான மனசு படைச்ச நம்ம மல்லிகைக்கு சாதகமா இருக்கு. அதனால நல்ல விஷயம் தானே நடக்கும். நம்ம விஜய் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரு மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்குது தான் மல்லி சந்தோஷப்படுறத பார்த்த. இருந்தாலும் வெளியே அதை சொல்லவும் முடியாம வெல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த காதலை அப்படியே சும்மா ஓரமா ஒழிச்சு வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி காதல் என்னைக்கான ஒரு நாளைக்கு பகீர்னு வெடிச்சு வெளியே வரும். கூடிய சீக்கிரம் அது நடக்கதான் போகுது. அதுக்காக தான் நாமளும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிருக்கோம், காத்துன்னு இருக்கோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.